இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக தமிழகம் முன்னேற அயராக பாடுபட்டுக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட தலைவரை பற்றினா கடுமையாக உழைத்து நமது கழகத்தை வளர்த்திட அனுதினமும் பாடுபட வேண்டும் எனது தாழ்மையான வேண்டுகோளை தெரிவித்து, இது கும்மிடிப்பூண்டியார் மண், கும்மிடிப்பூண்டியார் மண். கும்மிடிப்பூண்டி என்று சொன்னாலே அண்ணன் வேணி எப்படி இருக்கிறார் என்று கேட்கின்ற ஒரு பெயரை பெற்றவர். ஒரு தினத்திலே மாண்புமிகு நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது வெளியே வந்ததுமே நம்ம கழக தோழர்கள் அடிமட்ட தொண்டை சொன்னா உடனடியாக கேட்டு அதை செய்யறவர் தான் அண்ணன் கும்மிடிப்பூண்டியார் அவர்கள். மறுவார்த்தை சொல்ல மாட்டார். ஊர்வலமா போறான்னு சொன்னாங்க. ஊர்வலமாக வருகின்ற பொழுது ஏதோ ஒரு அதிமுக கடை மேல யாரோ கல்லெறிய அதற்கு வழக்கை போட்டு 43 நாட்கள் தலைமறைவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அன்றைய தினம் நடைபெற்றது. ஒரு பெரிய சிறப்பு, வரலாற்று சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த சம்பவத்திலே கும்மிடிப்பூண்டியாருடைய குடும்பமும் கழகமும் மணிவுக்கு கஷ்டப்படுகிறது என்று சொல்லி பொதுக்குழுவிலேயே தீர்மானத்தை நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அப்பொழுது இருந்து எஸ்பி ராஜேஷ் தாஸ் என்கின்ற ஒரு காட்டுமிராண்டி அவருடைய மனைவி ஜெயலலிதாவுடைய செக்ரட்டரியாக இருந்ததன் காரணமாக எங்கே இருந்தாலும் கும்மிடிப்பூண்டி வேணுவை கை விலங்கோடுதான் நிறுத்தி செல்வேன் என்று சபதம் போட்டார். அது கும்மிடிப்பூண்டி வேணு இல்ல, தொடக்கூட முடியல. வெளியே வந்தவர் நமது கும்மிடிப்பூண்டியார் அவர்கள். அந்த வழக்கிலே அண்ணன் நமது சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் நமது மறைந்த செயல் வீரர் எனது ஆரோக்கிய சகோதரர் செந்தில்குமார் அவர்களும் ஒரு 7 பேர் அனைவரும் தான் தலைவராக இருந்தோம் என்பது அந்த கஷ்டங்களை அறிந்து உணர்ந்த நமது மாவட்ட செயலாளர் யாரோ கிடையாது. கும்மிடிப்பூண்டியார் குடும்பமோ அண்ணன் டிஜிஎஸ் குடும்பம் ஒண்ணுதான். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கெங்கோ யாராருக்கோ சிறை வைக்கிறார்கள். முக்கியமாக வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை சிலை வைக்கிறோமே, அதுதான் நம் கழகத்திற்கு பெரிய பேர். அதை போலவே நமது கழகத்திற்காக உழைத்து காலையில கிளம்பினாருன்னு சொன்னா சாயங்காலம் வரணும் வாழ்வு சாவு கல்யாணம் கர்மாந்திரம் மஞ்சள் நீராட்டிடா இதுதான் அவர் அட்டன் பண்ணுவார். கட்சிக்காரர் நிகழ்வு முக்கியமான வேலைகள் இருந்தா தவிர்க்கலாம் என்று சொன்னா அப்ப சொல்லுவாரு, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு போய் அவனை வாழ்த்தினா அந்த அடிமட்ட தொண்டனுக்கு மரியாதை என்பதை உணர்ந்து நமது கும்மிடிப்பூண்டியார் அவர்கள் அப்படி பாடுபட்டு கழகமே எனது உயிர் மூச்சு, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் உயிர் மூச்சு, அண்ணன் தளபதியார் அவர்கள் எனது உயிர் மூச்சு, அண்ணன் உதயநிதி அவர்கள் உயிர் மூச்சு என்று கழகத்திற்காக அனுதினமும் வாழ்ந்தவர், போராடியவர். மிசா கும்மிடிப்பூண்டிக்கு வேடு என்பதை எந்த வரலாறு மறையாது. அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு சிலை வைக்க அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் முழுமையாக தன்னுடைய பவரை பயன்படுத்தி நமது தலைமை கழகத்திலே அனுமதியை பெற்று கண்டிப்பாக அவர் செய்வார். ஏனென்று சொன்னால், செய்ய வேண்டிய தகுதி படைத்த இடத்திலே அண்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் செய்வது அவருக்கு அண்ணன் கும்மிடிப்பூண்டியாருக்கு முழு மன நிறைவை கொடுக்கும் என்பதை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், மாதவரத்திலே சின்ன உதாரணம், மாதவரத்திலே நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. மாப்போ வேதா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அண்ணன் மாப்போ வேதா அவர்கள் தளத்திற்கு கடுமையாக அண்ணன் கும்மிடிப்பூண்டியாரை போன்று அப்பொழுதே உழைத்தவர். அவருக்கு இன்றும் மாப்போ வேதா நினைவு சிலை அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவு நாளில் கழக தோழர்கள் அங்கே கூடி மாலை எண்ணிக்கை மரியாதை செய்து வருகிறார்கள். அண்ணன் கும்மிடிப்பூண்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட நாமெல்லாம் இங்கே நிர்வாகத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவருக்கு சிலை வைத்தார். நாம் எல்லாம் அந்த நினைவு நாளிலே அங்கே அவருடைய புகழங்களை செலுத்துவதற்கு வழிவகை செய்யும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த ஒன்றிய கழக பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் அண்ணன் PV வெங்கடாஜலபதி அவர்கள்.